எல்லா ஆர்கனுக்கும் உடனடியே சக்தி கிடைக்கும். இப்போ ஹார்ட்ல பிளாக் இருக்கிறோம், இந்த மாதிரி நல்லா சவுண்டா பிளாக் பண்ணலாம், உடனே ஹார்ட் அந்த பிளாக் ரிமூவ் ஆயிடும். அதாவது நம்மளுடைய இப்போ கரண்ட் இப்போ ஃபேன் ஓடிட்டு இருக்கு, இப்போ பிளஸ் எனர்ஜி மைனஸ் எனர்ஜி இருக்கு இல்லையா? SOS நான் சொல்லும்போது கையை கூட செய்யறது பயிற்சி. SOS is not good. Come on again. SOS good. That plus minus. இப்போ இந்த ஃபேன் ஓடணும் அப்படின்னா பிளஸ் மட்டும் இருந்தா ஓடுமா? ஓடாது. மைனஸ் மட்டும் இருந்தா ஓடுமா? ஓடாது. பிளஸ் மைனஸ் இருந்தா ஓடும். அதே மாதிரி நம்ம ரைட் ஹேண்ட் வந்து பிளஸ் எனர்ஜி புரிஞ்சுக்கணும், பிளஸ் எனர்ஜி. லெஃப்ட் ஹேண்ட் வந்து மைனஸ் எனர்ஜி. இந்த கையை நம்ம ஏன் க்ளோஸ் பண்றோம்னா கோயில்ல போனா நமக்கு வந்து பவர் கிடைக்கும், பவர் நியூட்ரல் ஆகும். புரியுதா? கிளாப் பண்ணும்போது என்ன உங்களுக்கு உடல் இருக்கிற அனைத்து உறுப்புக்கும் வந்து சக்தி கிடைக்கும். அதனால என்ன பண்ணணும், சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா கிளாப் பண்ணணும். கொஞ்சம் தனியா கிளாப் பண்ணா பேர் வச்சுருவாங்க. இந்த மாதிரி குரூப்ல இந்த மாதிரி செமினார்ல மற்றவங்களை பாராட்டி பேசும்போது கிளாப் பண்ணும்போது யாருக்கு பெனிஃபிட் அதிகம்? கிளாப் பண்ணுறது தான் அதிகம். அதனால இந்த சான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு கிளாப். The students of today, the younger generation is the supporting thrust of the country. So, every one of you should have a strong willpower to achieve something great in your life. The biological process of just appearing the world, living for some time and disappearing without leaving any trace of our existence, is applicable to some animals or plants. But human being, how we live in this world, how we live in this world is more important than how long we live. The great people of the world distinguish themselves by achieving great things in their lives. They continue to live even after death. Many people die premature death because of improper breathing. Deep breathing brings about longer life, good growth, alertness, self-reliance, steadiness, and good health. Above all, there is no age restriction to practice yoga, unlike the other games and sports. Hence, yogis of the past calculated human lives in terms of the number of breaths, but not in years. Once again, I earnestly request you, nowadays deep breathing is very good for health in the human life. எவ்வளவு காலம் வாழணுன்றது முக்கியம் கிடையாது. சில பேர் 100 வயசு வாழ்ந்து இருப்பாங்க, அது பக்கத்துல அவருடைய பாடி போகும்போது வேற யாருக்கும் தெரியாது. சில பேர் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் அவங்களுக்கு தெரியும். நீங்க எந்த மாதிரி வாழ்க்கை வாழ விரும்புறீங்க? என்னுடைய வாழ்க்கை லட்சியம் நான் சொல்ல போறேன், நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. என்னுடைய லட்சியம் நான் சொல்ல போறேன். என்னுடைய லட்சியம் என்னன்னா, உலக சமாதானம் கொண்டு வர வேண்டும், மதமில்லாத பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும், உலகம் முழுவதும் அந்த கொள்கையை பார்க்க வேண்டும். மதமே கூட அப்பா அம்மா பேர் மட்டும் தான் கேட்கணும், ஸ்கூல் போகணும். நீங்க எந்த கேஸ்ட் கேட்கணும், அம்மா அப்பா பேர் இல்லைன்னா காலேஜ் பேர் கேட்கணும். அதான் என்னோட லட்சியம். இந்த கொள்கை உலகம் முழுவதும் வர வேண்டும். அப்பதான் வந்து உலக சமாதானம் கிடைக்கும். அதுக்காக நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஆசிரமம் அமைக்க போறேன். மருந்தே இல்லாம தியானம் மூலமாக எல்லா நோயும் குணமாக்க முடியும். இப்ப நான் வந்து போன்ல இங்க இருந்து சிங்கப்பூர்ல இருக்க ஒருத்தர் பேஷண்ட்டுக்கு பைபாஸ் பண்ணதான் அவர் வந்து இருக்க முடியுன்ற ஸ்டைல் இருக்கும்போது அவருக்கு போன்லயே ட்ரீட்மெண்ட் பண்ணி அவர் குணமாக்கி எல்லாம் அனைத்து மருத்துவம் படிச்சிருக்கேன். இப்போ நான் அட்வான்ஸா என்ன செஞ்சிருக்கேன், இந்த தியானம் மூலமாகவே எல்லா நோயும் குணமாக்க முடியும். தியானம் பிளஸ் உணவு முறை எடுத்துட்டாவே நீங்க ஆரோக்கியமாக வாழ முடியும். கேன்சர்ல இருந்து எல்லா விதமான நோயும், ஒரு மனிதனுக்கு என்னென்ன நோய்
வருமோ எல்லாமே அதில் குணமாக்கி கொள்ள முடியும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னா, நீங்க ஆரோக்கியமா வாழ வேண்டும், தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும். நீங்க நினைக்கிற மாதிரி பார்த்து நீங்க எக்ஸாம் எடுக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நான் சொல்ற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணா பிளஸ் டூ படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நீங்க இப்பவே அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா பிளஸ் டூல மார்க் உங்களுக்கு வரும்போது நீங்க நினைச்ச மார்க் ஃபிக்ஸ் பண்ண மார்க் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டெக்னிக் சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, அந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணா அந்த மாதிரி என்ன செய்யறேன், எல்லா ஸ்கூல்லையும் போய் ஸ்கூல்ல காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெக்சரருக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்துட்டு வராங்க. ஒரு சேவையா செஞ்சுட்டு வரேன். என்னுடைய ட்ரஸ்ட் வந்து கீதா ஹெல்த் கேர் ட்ரஸ்ட் மகன் பேரில் ஆரம்பிச்சு இப்போ நான் ஆசிரமம் அமைக்க போறேன். ஆசிரமம் வச்சு உலகம் முழுவதும் கொண்டு போகணும் தான் லட்சியம். என் லட்சியம் நிறைவேறதுக்காக நீங்க எல்லாம் செயல்படணும். உங்கள்கிட்ட ஆங்கிலம் தமிழ் பேசுவேன். இப்போ நம்ம வந்து ஒரு பிரேயர் நம்ம தியானம் செய்ய போறோம். அதுக்கப்புறம் இடையில சாங்ஸ் பாடுவோம். அவங்க கூட நீங்க பாடணும். இப்போ சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து என்னன்னா இது எல்லாமே எனர்ஜி கிடைக்கக்கூடியது, சக்தி கிடைக்கக்கூடிய பாடல்கள். இதுதான் நீங்களாம் தயாரா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சாங் பாடிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க பாடணும், அதுக்கப்புறம் டெக்னிக் நான் சொல்லி கொடுப்போம். புரியுதா? நேரா உட்காருங்க. நான் சொன்ன மெசேஜ் என்ன, nowadays deep breathing is very good for health, it lengthens human life. எந்த நேரமும் யார் ஒருத்தங்க டீப் ப்ரீத் பண்றாங்களோ அவங்க நீண்ட காலம் உயிர்வாழ்வாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முயல் வந்து ராபிட், அது ஒரு நிமிடத்துக்கு வந்து 32 முறை காத்திருக்கும். அதோட லைஃப் வந்து 5 years. அதுக்கு மேல முயல் இருக்காது. ஆமை எடுத்துட்டா ஒரு நிமிடத்துக்கு 5 முறை தான் ப்ரீத் பண்ணுது. அவரோட லைஃப் வந்து 1500 வருஷம் 5000 வருஷம் ஆமைகள் உயிர்வாங்க. சில பாம்புகள் அந்த மாதிரி உயிர்வாங்க. ஏன் அப்படின்னு நம்ம சித்தப்பெருமக்கள்லாம் அதை அனலைஸ் பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. ஏன் அந்த மாதிரி பண்றது? அதை வச்சுதான் பிராணாயாமம் கண்டுபிடிச்சாங்க. பிராணாயாமம் என்ன தெரியுமா? பிராணனா உயிர், யோகம் என்றால் கட்டுப்படுத்துதல். உயிரை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பயிற்சி பேர் பிராணாயாமம். அந்த பிராணாயாம கலையை கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மரணம் கிடையாது. நீங்களாம் நினைக்கும் போதுதான் உயிர் புரியும். அப்படிப்பட்ட அட்வான்ஸ் அந்த பிராணாயாம கலைகள் தான் இருக்கு. உயிரோடையே அடக்கமாகக்கூடிய ஜீவ சமாதின்ற ஒரு கலை இருக்கு, யோகா இருக்கு, ஹத யோகான்னு பேரு. அதை கற்றுக்கிட்டாக்கா நம்ம வந்து உயிரே புரியாது. நினைக்கும் போது உயிரோட போய் சமாதியான டேங்க் பேக் கட்டுவாங்க, அது மேலே உட்காந்து மேலே போயிடுவோம் உயிரோடவே. அந்த மாதிரி பாண்டிச்சேரியில் மட்டும் 42 ஜீவ சமாதி, தமிழ்நாட்டில் 12 சமாதி. அதெல்லாம் யோகா அட்வான்ஸ். அதெல்லாம் அடுத்தது ஒளிவா மேல போற ஸ்டேஜ் யோகா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆயுள் அதிகமாக்கக்கூடிய கலை பிராணாயாமம். புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு நிமிடத்துக்கு மனிதர்கள் எல்லாருக்கும் வயது பார்த்து சராசரியா 120 வயசு வாழ முடியும். இப்போ இருக்கிற ஸ்டேஜ்ல 120 வருஷம் எல்லாரும் வாழ முடியும். ஆனா லைஃப் ஏன் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா 60 40 இப்படி குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா என்ன காரணம்னா, ஒரு நிமிடத்துக்கு 5 முறை இல்ல ஒரு நிமிடத்துக்கு 15 முறை பிரீத் பண்ணணும். நாம எல்லாம் ஹியூமன் பீயிங் ஒரு நிமிடத்துக்கு 15 முறை பிரீத் பண்ணா ஒரு நாளைக்கு 21,600 பிரீத்திங் பண்ணணும். அந்த மாதிரி பிரீத் பண்ணா சராசரியா எல்லாருமே 120 வருஷம் வாழ முடியும். ஆனால் ஏன் ஆயுள் குறைஞ்சிட்டே வருதுன்னா, நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு நிமிடத்துக்கு 15 பிரீத் பண்றதுக்கு பதிலா 30 பிரீத்திங் 40 பிரீத்திங் இந்த மாதிரி செய்யறதுனால நம்மளுடைய ஆயுள் குறைஞ்சிடும். ஃபாஸ்டா பிரீத் பண்றது, எமோஷனல் கொஞ்சம் எமோஷனலா இருக்குது, வேகமான உலகம், அதனாலதான் வந்து ஆயுள் குறைஞ்சிடும். யோகா பிரீத் பண்றதுக்கு வந்து யோகா கத்துட்டு தான் யோகா பண்ண அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் பிரீத் பண்ண கத்துக்கணும். மெதுவா காத்தடிக்கணும், மெதுவா வெளியிடணும். இதை வந்து டைமே கிடையாது. nowadays deep breathing is very good for health, length of human life. இப்போ நான் டீப் பிரீத் பண்ணிட்டே இருக்கேன். நான் 35 வருஷமா யோகா செஞ்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் 1-2 இயர்ஸ் அந்த பிரீத்திங்ல கவனம் செலுத்துவோம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதிகமான காற்று உள்ள போவோம், அதிகமான காற்று வெளியே வரும். லங்ஸ்ல மட்டும் லட்சக்கணக்கான அறைகள் இருக்குங்க. லங்ஸ்ல எப்படின்னா இது ஒரு அறை. இந்த மாதிரி லங்ஸ்ல வந்து சின்ன சின்ன அறைகள். அது வந்து யோகால வந்து 3 பிரிவா பிரிக்கிறாங்க. ஆதம் பிராணாயாமா, மத்தியம் பிராணாயாமா, ஆதியம் பிராணாயாமா சொல்லுவாங்க. ஒரு லங்ஸை 3 பிரிக்கும். நம்ம என்ன பண்றோம், இங்க மேல இருக்கிற லங்ஸை தான் நம்ம யூஸ் பண்றோம். யாருமே ப்ரீத் பண்றதே இல்லை. அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் சொல்லுவாங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தெரியுமா? நம்ம கை கால அப்படி அசைக்கிறது நம்ம கையில இருக்கு. நம்ம போய் நடக்கிறோம் போறாங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் சொன்னாங்கன்னா ஹார்ட் வந்து அது ஸ்டாப் நிற்கும். அது தானாவே இருக்கிறது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம்.
அதே மாதிரி நம்ம உயிர் வாழ்வதற்கான தேவையான காத்தை வந்து நம்ம உடல்ல இருக்கிற உயிர் சக்தியை வந்து அதுவாகவே இழுத்துக்குது கொஞ்சமா. அதனாலதான் உயிர் வாழ்றது. யாரும் கவனம் செலுத்தி உயிர் கம்ப்ளீட் பண்றதே கிடையாது. இப்ப நம்ம உடல் உயிரோட நம்ம ஆரோக்கியமா வாழ்வதற்கு ரொம்ப சக்தியோட இருக்கிறதுக்கு தேவையான உணவு என்ன சொல்ல முடியுமா? பொண்ணு பொண்ணு செஞ்சுட்டா சொல்லுங்க. செஞ்சுட்டா படிச்சுட்டீங்க. வெஜிடபிள் பிளாக் பண்ணுங்களா சொல்லுங்க. கிளாக் பண்ண சொல்லும்போது ஸ்டாப் பண்ணி நிறுத்திடுங்க. கண்ட்ரோல் சிந்தி சொன்னாங்க வெஜிடபிள்ஸ். நெக்ஸ்ட் இந்த பக்கம் சொல்ல முடியுமா? ஹலோ, என்ன சொல்லுங்க? முக்கியமான ஃபுட் என்னப்பா? நம்ம உயிர் வாழ்றதுக்கு முக்கியமான ஃபுட் வாட்டர். வெரி குட். கிளாப். Vegetable fruits, very good. Hello, next everybody. Vegetable fruits, நீங்க சொல்றீங்க. கேக்குதா? Greens. Hello. Next என்ன அடுத்து நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? நீங்க சொல்லக்கூடாது. Greens சொல்லுங்க. Next. ரைட். என்ன படிக்கிறீங்க? நம்ம உயிர் வாழ்றதுக்கான முக்கியமான உணவு என்ன யாரும் சொல்ல மாட்டீங்க. முக்கியமானது வந்து ஆக்சிஜன். நீங்க சாப்பாடு இல்லாம 3 மாசம் கூட சாப்பிடாம இருந்தாலும் போதாது. தண்ணி குடிக்காம 10 days வரைக்கும் 10 days 1 month இருக்கும். ஏன்னா நாட்டிலே வந்து ஒரு நாளைக்கு 6 லிட்டர் வந்து அந்த உயிரினு சொல்றது. அந்த சுவாசிக்காம எல்லாம் சாப்பிட்டு நீ சொல்ற மாதிரி எல்லா உணவும் சாப்பிட்டு சுவாசிக்காம நம்ம மூக்கு காது அடிச்சு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க பேர் வேற பேர் சொல்ல மாட்டாங்க. பாடி எப்போ எடுத்து போய் சொல்லுவோம். கண்ணே மணியே இதே உயிர் அப்படின்னு கட்டி தேடுவாங்க. ஆசையா வாழ்ந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? பாடி எப்போ எடுத்து போய் ஒரு நாள் 2 நாள் தான் ஆட முடியும். அதுக்கப்புறம் ஆட முடியாது. எப்போ எடுத்து போய் கேட்பான், அவன் கேட்பான் அப்படியே சொல்லிட முடியுமா? அப்புறம் அந்த படத்தை மாட்டி எடுப்பாங்க கொஞ்ச நாளைக்கு. சில வீட்டில் 5 நாள், சில வீட்டில் 1 மாசம் 2 மாசம் இல்லை 3 மாசம் அதுக்கப்புறம் அவங்க நடந்துடும். அவங்க போயிட்டு இதான் வாழ்க்கை. ஆனா இந்த உலகம் இருக்கும் வரை கடைசி வரைக்கும் வந்து உங்களை நினைச்சு உங்களுடைய அறிவு பயன்படுத்திச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் பேருந்தியாக வாழ்ந்தால் இந்த உலகம் இருக்கிறவங்க நினைச்சுட்டே இருப்பான். புரியுதா? என் லட்சியம் என்ன? அதுதான். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பேருந்தியாக வாழ வேண்டும். அதுதான் லட்சியம். அதுக்காக இந்த உலகம் முழுவதும் போயிட்டு எல்லா நாட்டுக்கும் போய் சர்வீஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்ச நாள நான் அனைத்து லாங்குவேஜும் நான் பேசுறேன். எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வருவோம். என் கொள்கை நிறைவேறும். இது 35 வருஷமா நான் எய்ம் பண்ணது. புரியுதா? நடக்குது. அந்த மாதிரி நான் என்ன பண்ணணும்னா இந்த பிரீத்திங் வந்து முக்கியமானது. நீங்க நல்லா சுவாசிட்டீங்கன்னா 120 வருஷம்